மதுரை ஆதீனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் மதுரை ஆதீனத்தின் கார் விபத்துக்குள்ளான நிலையில் தம்மை கொலை செய்ய முயற்சி நடந்ததாக ஆதீனம் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் இதில் சதி இருப்பதாக தெரியவில்லை என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் வதந்திகளை பரப்பி இரு சமூகத்தினரிடையே கலவரத்தை தூண்டும் விதமாக பேசிய ஆதீனம் மற்றும் அவரது வாகன ஓட்டுநர் செல்வகுமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வெல்ஃபேர் கட்சி சார்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. நம்ம சட்டத்தின் மீறி எல்லாம் எதுவும் சொல்லல. சட்டத்தின்படி அனைவரும் சமம் என்பது உறுதிதான். இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது என்பது உறுதி என்று சொன்னால் உடனடியாக காலம் தாழ்த்தாமல் தமிழ்நாடு காவல்துறை, சென்னை பெருநகர காவல்துறை எங்க புகாரின் அடிப்படையில் மதுரை ஆதீனத்தின் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யும்.